தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சுண்டல் சாப்பிட சட்டசபைக்கு செல்லும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். சுண்டல் சாப்பிட சட்டசபைக்கு செல்லும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள். சுண்டல் சாப்பிட்றதுக்குன்னே சட்டசபைக்கு போறாங்க ஒரு சில எம்எல்ஏக்கள். அது யாருன்னு கேட்டா தமிழக சட்டசபை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க எந்தெந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்கிறது நமக்கு தெரியும். கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக காங்கிரஸ் மாறியது. இதற்கு காரணம் காங்கிரஸ் மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்காததான் காரணம். காங்கிரஸ் கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லெறியுது. அதுதான் இன்னைக்கு கடைசியில அந்த அரண்மனை, கண்ணாடி அரண்மனையே நொறுங்கி போச்சு. அந்த மாதிரி இருக்கு. கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லெறிஞ்சா அந்த கண்ணாடி தான் நொறுங்கி போகும். அந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்க காங்கிரஸ் கட்சியோட நிலைமை. காங்கிரஸ் கட்சி அடிமட்ட பிரச்சனையை கையில எடுக்காம மேல்மட்ட பிரச்சனைகளுக்காக மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிராமங்கள்ல காங்கிரஸ் காணாம போச்சு. காங்கிரஸ்க்கு கிளைகளே கிடையாது, இளைஞர்களே கிடையாது, மாணவர்கள் கிடையாது, மகளிர் கிடையாது. அவ்வளவும் கல்டு கட்டதான் காங்கிரஸ் கட்சியில இருக்காங்க. இன்னைக்கு தமிழக காங்கிரஸ் கட்சி சார்பில் 17 சட்டசபை உறுப்பினர்கள் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எந்த பிரச்சனைக்கு எதிராக அவங்க குரல் கொடுக்கவே கிடையாது. திமுகவுக்கு ஜால்ரா தட்டிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் குடிநீர் பிரச்சனை, மலைகள் வெட்டி எடுக்கப்படுகின்றன, ஆற்று மணல் கடத்தப்படுகிறது, விவசாய நிலங்கள் வீட்டடி மனைகளாக மாற்றப்படுகின்றன, நீர்நிலைகள் தூர்வாரப்படலை, சாக்கடை ஆறு மாறி ஓடுது, தெருவில் குப்பை தேங்கி கிடக்கு, தெருவிளக்கு எரியல, சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்குது. ஆக தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள், தலைபோற பிரச்சனைகள் இருக்கு. எந்த பிரச்சனைக்கும் காங்கிரஸ் போராடல, எந்த பிரச்சனையும் காங்கிரஸ் கையில் எடுத்து போராடல, குரல் கொடுக்கல, ஒரு அறிக்கை கூட வெளியிடல. அவங்க வர சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கணும், இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்களே ஒழிய, அதிக தொகுதிகள் திமுக கூட்டணியில வாங்கணும், இதை பத்தி தான் யோசிக்கிறாங்களே ஒழிய, திமுக கூட்டணியிலேயோ தமிழக வெற்றி கழக கூட்டணியிலேயே துணை முதலமைச்சர் பதவி வாங்கணும், ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெறணும், இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்களே ஒழிய, தமிழக மக்கள் பிரச்சனைகளை பத்தி இந்த காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. அவங்க சட்டசபைக்கு போறாங்க, சட்டசபையில கூட மக்கள் பிரச்சனைகளை சட்டசபையில பேச கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் சட்டசபை உறுப்பினர்கள் 17 பேர், 17 எம்எல்ஏக்களும் தமிழக சட்டசபை கூட்டத்தொடர்ல மக்கள் பிரச்சனைகளை பத்தி இவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே 25 தொகுதியில போட்டியிட்ட காங்கிரஸ் 7 தொகுதியில தோல்வி அடைஞ்சிச்சு. இன்னைக்கு வருகிற சட்டசபை தேர்தல காங்கிரஸ்க்கு 100 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலும் 100 தொகுதியில ஒண்ணு கூட ஜெயிக்க கூடாது. 50 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலும் 50ல ஒன்றும் ஜெயிக்க கூடாது. 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலும் கூட ஒரு தொகுதி கூட ஜெயிக்க கூடாது. ஏன்னா காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்று சட்டசபைக்கு செல்கிற தமிழக சட்டசபை காங்கிரஸ் உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனையை பத்தி அவங்க பேசுறதே கிடையாது. அவங்க சட்டசபைக்கு போவாங்க, கையெழுத்து போடுவாங்க, ஒரு மணி நேரம் உட்காருவாங்க, அப்படியே அவங்க சட்டசபை அந்த அவங்க ஒதுக்கப்பட்ட அந்த ரூமுக்கு படுத்து தூங்கிடுவாங்க. தினசரி போய் படி வாங்கிடுவாங்க, அவ்வளவுதான். வேற தமிழக சட்டசபை கூட்டத்தொடர்ல முழுமையாக கலந்து கொள்வதும் கிடையாது, மக்கள் பிரச்சனையை பத்தி பேச போறதும் கிடையாது. ஆக பொதுமக்கள் இதை மனசுல வச்சுக்கணும். வருகிற சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடக்கூடாது. காங்கிரஸ் ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க கூடாது. ஏன்னா காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்று போற சட்டசபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பது கிடையாது. அவங்க அங்க போய் சுண்டல் சாப்பிட்றதுக்கு தான் போறாங்க.